பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. மது பிரதோஷங்கிறதுனால உள்கோயில் நல்ல கூட்டமா இருக்கு. நான் ஒரு தடவை உள்ள போய் பார்த்துட்டு வரேன். கூட்டம் கம்மியானது நம்ம போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரி, நாங்க அப்ப இங்கே நிக்கிறோம், நீங்க போய் பாத்துட்டு வாங்க. இல்ல மது, உட்காருங்க 2 பேரும். நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். இம்மியா எதுக்கு அழுதுட்டே நிக்கா? அது ஒண்ணும் இல்ல, கண்டுக்காம நின்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். அச்சோ, எம்மியா ஏன் இவ்ளோ அழுதா? என்ன தங்கம்? ஆமா, அங்க கடை இருக்கு. எம்மியாவுக்கு இல்லாத கிச்சன் செட்டா? நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகும்போது வாங்கிக்கலாம். ஆமச்செல்லாம் போகும்போது தானே வாங்க முடியும். ஐயோ, இப்போ போய் வாங்குனேன்னு வச்சுக்கோ, கூட்டத்துல நம்ம சாமி கும்பிட போறோம். கூட்டத்துல தொலைச்சிட்டேன்னா என்ன பண்றது? ஆமா, அவ துவைக்க மாட்டா, நீங்க துடைக்க மாட்டீங்க. அவ நல்லா அடம் பிடிக்கட்டும், அவளுக்கு அடம் பிடிக்கிறதானே பிடிச்சிருக்கு, அவ பாட்டுக்கு அடம் பிடிக்கட்டும். ஐயோ, சாமி கும்பிட்டுட்டு போகும்போது கண்டிப்பா வாங்கி தரேன். உண்மையா வாங்கி தரலாம். நீ அம்மா கூட உட்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். சரியா? சரி மது, ஸ்னோ வச்சுட்டு வெயிலே இதுல நிக்காத. நீ உட்காரு, 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். நீ உட்காந்துக்கோ ஸ்னோ, நான் எங்கேயாவது கம்பு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஏன்னா அழாம இரு, சாமி கும்பிட்டுட்டு போகும்போது வாங்கி தரலாம்னு சொல்லிட்டாரலாம். அப்புறம் இது எப்பல இருந்து ஸ்னோ நீ ஆசைப்படுறத அழுது சாதிச்சு வாங்குறது? அது எப்படி தீந்து போகும்? அதெல்லாம் ஒன்னும் தீந்து போகாது. உனக்கு தான் நடக்க தெரியல, நீ போய் வாங்கிட்டு வா. ஏன் தர மாட்டாங்க? 2 ரூபாய் தானே, ஓடிப்போ. 2 ரூபாய்க்கு உனக்கு கிச்சன் செட் என்ன? அந்த கடையே கடைக்காரர் உனக்கு எழுதி தந்துருவாரு. அது 2 ரூபாய் இல்லடி, 200 ரூபாய். 2 நோட்டு கொடுத்தா அது 2 ரூபாவா? அது 200 ரூபாடி. சரி, இப்ப என்ன அதுக்கு? அன்பு மாமா உண்டியல் வாங்கி தந்ததும் எல்லார்கிட்டயும் உண்டியல கொண்டு காமிச்சேன். எல்லாரும் உண்டியல போடுறதுக்கு காசு கொடுத்தாங்க. பெரிய தாத்தாவும் அன்பு மாமாவும் டெய்லி உனக்கு உண்டியல போடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. நீ உடனே கொண்டு அதுக்குள்ள தானே போடுற, என்கிட்ட அடி கொடுக்குறேன். 2 ரூபாய்க்கு கடைக்காரர் அவர் சொத்தையெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாரு. ஸ்னோலி, என்கிட்ட இருந்து நீ அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுலாம், அதான். ஆமா ஸ்னோலி, ஆர்த்தி பெரியம்மா உன்கிட்ட மியாவா அப்பான்னு கூப்பிட்டவா சொன்னாங்க. ஆர்த்தி பெரியம்மா உன்னை இனிமே மித்ரன் அப்பான்னு கூப்பிட்டவா சொல்லிச்சுன்னு கேட்டேன். சரி, நீ எப்படி கூப்பிட போற? மியாவ்னு கூப்பிட போறியா, அப்பான்னு கூப்பிட போறியா? இவ மனசுல இனியன் தான் அப்பான்னு பதிஞ்சிடுச்சு. இவ மித்ரனை மியாவ்னே கூப்பிட்டு இருந்தாள்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ மித்ரன் எப்படி ஏத்துப்பா? மச்சான், விஷயம் தெரியுமா? ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் கொடுத்துட்டு இறந்து போயிட்டான். செத்து போறதெல்லாம் ஒரு விஷயமாடா? ட்ரெஸ் மாத்திர மாதிரி ஆளை மாத்திட்டு போறாளுங்க. அதுக்குள்ள அடுத்த ஆஃபர் லெட்டர் வேற, அதுவும் குழந்தையோட ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் பத்தியா யாருக்காவது கிடைக்குமா? நான் மட்டும் முன்னமே அப்ளிகேஷன் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை முழுக்க எல்லாம் இல்லடா, ஒரு நாள் வாய்ப்பு எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கான். என்ன பாப்பா, பாப்பாவும் குட்டியும் எங்க? யாருக்காக வெயிட்டிங்? உங்க அம்மா தான் குட்டி. ஏன் பாப்பா, உங்க அம்மாக்கு முன்னமே நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அம்மா, நீ ஏன் எழுற? அவ்வளவுதானே, நீ வா, அங்கிள் உனக்கு வாங்கி கொடுக்கறேன். குழந்தை மேல இருந்து கையிடுங்க மதா. ஏன் குழந்தை மேல வச்ச கைய ஓ மேல வைக்கணும்னு ஆசையா இருக்கா? கைய வச்சிருவியாடா? டேய், நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? நீ ஏரியா இன்ஸ்பெக்டரோட பையனா இருந்தாலும் சரி, கலெக்டரோட பையனா இருந்தாலும் சரி, எங்க என் பொண்ணு மேல அல்லது என் ஒய்ஃப் மேல கைய வச்சுட்டா பாக்கலாம். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறியா? வச்சுதான் பாறேன், அப்புறம் திங்குறதுக்கு இன்னொருத்தங்கள தான் தேடணும். என்ன, நான் தெரியாம தான் கேக்குறேன். இனியன் இருக்கிறது வரைக்கும் என்ன தங்கச்சி மாதிரி தானே நடத்துனீங்க. இனியன் போனதும்
உங்களோட பார்வையை தப்பாயிடுச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் பேசுற பொருள் ஆயிட்டீங்களா? என்னன்னு சொன்னீங்க? ஆஃபர். நீங்க அப்ளிகேஷன் போட்டா ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருக்கானா? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காலாம். ஒருவேளை என் வாழ்க்கை மாதிரி அவங்களுக்கு நடந்திருந்தனா உங்க தங்கச்சியும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாள் சான்ஸ் கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்கண்ணே, உங்க தங்கச்சிக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்துருப்பீங்களா? இல்லனா ஏதோ இல்ல உங்க தங்கச்சின்னு வரும்போது உங்க கூடயே வச்சு அழகு பார்க்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? ஏதோ கை வைக்கிறதா சொன்னலாம். இப்ப வைடா பாக்கலாம். சாரிண்ணே, எங்களோட ஃப்ரெண்டு தான் இனியன். அவர் இருக்கிறது வரைக்கும் நாங்க தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தப்பு எங்க மேலதான். அவங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி பட்டுன்னு என் தங்கச்சியை வச்சு கேட்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வார்த்தையெல்லாம் என்னோட தப்ப புரிய வச்சுட்டேன். சாரி ப்ரோ, வாடா கிளம்பலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கலங்க வர மாதிரி தான் இருக்கும். மது, ஓங்கி ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோ, பொல்லெல்லாம் சதறிடும். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நீ அவனுக்கு கிட்ட பேசுனதெல்லாம் சரிதான். யாராவது ஒண்ணு சொல்றதுக்குள்ள எதுக்கு மது கண்ணீர் போத்துட்டு வருது? இதே அழாம பேச தெரியாதா? பொண்ணுங்களோட கண்ணீர் ரொம்ப ரொம்ப வேல்யூ ஆனது. அதை இப்படி உப்பு தப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொன்ன? ஸ்னோ, நீ என்ன இப்போ என்னன்னு கூப்பிட்ட? ஸ்னோ, நிஜமாவே நீ என்ன உன் அப்பா வைத்துக்கிட்டியா? மது, அவன் என் அப்பான்னு கூப்பிட்டது உனக்கு கேட்டுதான்? ஆமா. மது, ஸ்னோ நம்ம கல்யாணத்துக்கு முன்னமே என் அப்பாவை ஏத்துக்கிட்டான். இதை விட எனக்கு வேற பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது? ஒருவேளை ஸ்னோ என்னை ஏத்துக்காம இருந்தால்னா நம்ம வாழ போற வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது மது. இதனால ஸ்னோட எதிர்காலம் பாதிச்சிருமோன்னு கூட பயந்துருக்கேன். ஆனா உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போடுறதுக்கு முன்னமே அவன் என் அப்பாவை ஏத்துக்கிட்டா பத்தியா? இது போதும் மது எனக்கு. என் பொண்ணு உங்களை அப்பாவை ஏத்துக்கிட்டதுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களா? இது எனக்கு போதும் மித்ரன். உங்க கையால தாலி வாங்குறதுக்கு எனக்கு இந்த சந்தோஷம் போதும். மது, உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டதுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களா? இது போதும் மித்ரன் எனக்கு. நீங்க என் கழுத்துல கட்ட போற தாலிய மனப்பூர்வமா ஏத்துக்க எனக்கும் சம்மதம். அப்படி என் கண்ணே பற்றம் போல இருக்கிறியா அம்மாடி? ஏத்த இதே டைலாக் தானே மதுக்கிட்டேன்னு சொன்னீங்க? இனியாமா, எங்களுக்கு இசை வேற, இனியா வேற, மது வேறன்னு இல்ல. எல்லாரும் எங்களுக்கு குழந்தைங்க தான். பாரு, என் மச்சானுக்கு நீ பிறந்து நேத்துக்கு தான் என் கையில ஒண்ணு தூக்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நெடுநெடுன்னு வளர்ந்துட்டா. இதோ என் பையனுக்கு கூட கல்யாணமும் முடிச்சு வைக்க போறோம். அப்புறம் என்ன, உங்க குழந்தைங்களை கையில தூக்கி அடுத்த வளர்க்க வேண்டியதுதான். இதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம்? ஏனியா மது மாதிரியே நெத்தி சுட்டியெல்லாம் வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்லாத, இப்ப எடுத்துருவேன். மதுக்கு நானும் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன், மித்திரனும் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெண்டும் ஒரே மாடல் தான். அதான் அத்தை, சும்மா வேஸ்டா போறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காக வச்சு பார்க்கலாமே. சரி சரி, எப்படியும் உன்னை எங்க கூட அனுப்ப மாட்டான். அவனே கூட்டு வர்றதுக்கு தான் பாப்பான். நாங்க பெரியவங்க எல்லாம் கோயிலுக்கு முன்ன போறோம். நீங்க மெதுவா அண்ணன் நட போட்டு வந்து சேருங்க. சரிங்க அத்தை. இவ்வளோ நேரம் ஆகுது. எப்பவும் நான் தான் என் குல்ஃபிக்கு பூ வாங்கி கொடுப்பேன், அவனே வாங்கிட்டு வருவான். பூ கூட நான் மதுட்ட இந்த ஆட்டை போட்டிருக்கேன். நீ வாடா, உனக்கு இருக்கு கச்சேரி. ஏ குருவி, சிட்ட குருவி, இதோ வந்துட்டுலாம். என்ன குல்ஃபி, ரொம்ப நேரமா யாரையோ தேடிட்டே நிக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஏன் என்ன பார்த்துட்டு நிக்குது? டேய் ஃப்ராடு, என்னைய கூப்பிட்ட? அந்த கண்ணை நோண்டி காக்காக்கு போட்டாலும் போட்டுருவேன். ஏய் சரி விடுடி, அழகா இருந்தேன்னா பார்க்க தான் செய்வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்.
டோரா இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? 5 மணிக்கு எந்திரிச்சேன். உனக்கு முன்ன 4 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன். கோயில்ல ஏற்பாடெல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்களான்னு பார்த்து, மண்டபத்துல எல்லாம் சரியா இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அரை மணி நேரத்துல குளிச்சுட்டு நான் ரெடி ஆயிட்டேன். மேடம் 5 மணிக்கு எந்திரிச்சிங்க, இவ்ளோ நேரம் ஆகிருக்கு. அப்புறம் உங்களுக்கு இருக்க நாள் முடிய மாதிரி எங்களுக்கு இருக்கு. காலையில எந்திரிச்சதும் குளிக்கணும், அழகா முடிய காய வைக்கணுமா? அப்புறம் அப்புறம் இப்ப ஒரு சாரியை நான் உங்ககிட்ட ஒரு நாள் கொடுக்குறேன். ஒரு நாள் கட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அது என்ன பெரிய விஷயமா? 2 சுத்தி ப்ளீட்ஸ் எடுத்து பின் வைக்கணும், அவ்வளவுதானே. ஒரு 5 நிமிஷம் வேலைய 5 மணி நேரம் ஆக்கியிருக்க பத்தியா? எது 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 சாரி கட்டுறது 5 நிமிஷம் வேலையா? ஆமா, அத்தை அம்மா எல்லாம் 5 நிமிஷத்துல கட்டி முடிச்சிருவாங்க எல்லாம். நானா உங்க அத்தையும் அம்மாவ மாதிரியா? நானா ஆண்டியா? எனக்கு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஏன் நீயா கல்யாணத்துக்கு முன்னமே நீ இந்த சாரி கட்டுறதெல்லாம் கத்துக்கிட்ட? எல்லா ஆம்பளைங்களும் இத்தனை வயசானதுக்கு அப்புறம் கூட சாரி கட்ட தெரியலையேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க என்னடானா ஏன் கத்துக்கிட்டேன்னு கேக்குறீங்க? இல்ல குல்ஃபி, ஆஃப்டர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ்? அதாவது குல்ஃபி, கல்யாணத்துக்கு அப்புறம் நானே உனக்கு கத்து கொடுத்திருப்பேன்ல. சோ உங்களுக்கு சாரி கட்ட தெரியும்? ஆமாண்டி, 2 சுத்தி ப்ளீட்ஸ் எடுத்து பின் வைக்க வேண்டியது அவ்வளவுதானே. மாட்டிக்கிட்டீங்களா? எத்தனை பேருக்கு கட்டி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, இத்தனை தடவை சாரி கட்டி இருக்க எனக்கே 5 நிமிஷத்துல கட்ட வராது. ஆனா 5 நிமிஷத்துல சாரி கட்டி முடிச்சிருவீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே காரணம். இதுக்குதான் பெரியவங்க எல்லாம் பொண்டாட்டி கிட்ட பேசும்போது மட்டும் பார்த்து பேசணும்னு சொல்லி வச்சிருக்காங்களா? 5 நிமிஷம் தெரியுது, எனக்கு கத்து கொடுத்துருப்பீங்கன்னு சொல்ல தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் ஒரு மண்ணாங்கட்டி அர்த்தமே இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு கத்து கொடுத்துருப்பீங்க? யூடியூப் பார்த்து நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு கத்து கொடுத்திருப்பேன்ல. அப்போ ஐயோ, இப்ப ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எதுக்கு அப்போ நிலுக்குறான்? யூடியூப்ல பொண்ணுங்க சாரி கட்டுற வீடியோ பார்த்து அத பார்த்து எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ஏன் ஒன்ன தவிர? என்ன தவிர? அன்பு, இப்ப ஒன்ன தவிர நீ ஆரம்பிச்சேனா அப்போ கண்ணம்மா இங்க இருந்து வந்தான்னு கேப்பா. வம்பே வேண்டாம், பொதுவா சொல்லி முடிச்சிரு. ஏன் ஒன்ன தவிரன்னு இல்ல, உன்னையும் உனக்குள்ள இருக்க என் கண்ணம்மாவையும் தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இது செல்லு மேல சத்தியம். ஏன் செல்லு மேல சத்தியமாடி நான் வேற ஒரு பொண்ணையும் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. யாராக்கம் நம்ம பேரை சொல்லி நம்ம மண்டையில தட்டி அடிக்கிறது? எத்தனை சுத்து சுத்துவாங்கன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு மட்டும் எப்படி 2 சுத்து சுத்துவாங்க அதுக்கப்புறம் ப்ளீட் எடுப்பாங்கன்னு தெரியும். இதுல ஏதோ உள்குத்தி இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் செல்லு மண்டை மேல சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு பொண்ணுங்க பழக்கமே கிடையாது. எழுப்பியா பேலே? இந்த கிளவி வந்துட்டுலாம் ஒட்டி கட்டுட்டு என்ன செல்லு? ஏய், உன் பொண்டாட்டி சமாளிக்கணும்னா உன் சொந்த மூலையில சமாளி. அதை விட்டுக்கிட்டு வாழ வேண்டிய கிளவிக்கு மேலே சத்தியம் பண்ணுவேன். ஏன் செல்லும், நான் என்ன சொன்னாலும் அவன் பேத்தி என்ன நம்ப மாட்டேங்கிற பாரு. நான் என்னமோ 10-15 பொண்ணுங்களுக்கு கூட பழக்க வச்சுக்கிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கா. அதான் உன் பேத்திய நம்ப வைக்கிறதுக்காக உன் தலையை கொஞ்ச நேரத்துக்கு வாடகைக்கு எடுத்தேன். ஏல நீ என் பேத்திக்கு கிஃப்ட் குடிக்கதானே நடத்திக்க. நீ கிஃப்ட் குடுக்கறதுக்காண்டி வேணா என்னத்தையும் வாடகைக்கு எடுத்துக்க. தேவையில்லாம வாழ வேண்டிய வயசுல இருக்க என் மண்டையை வாடகைக்கு எடுக்கணும்னு நினைச்ச அதுக்கு போற இருக்கலாமாக்கா உனக்கு. ஏன் என்ன முறைச்சிட்டே நிக்கிறேன்? உன்னை சமாதானப்படுத்த வேண்டியதானே பாட்டிக்கு தலையை கொஞ்ச நேரத்துக்கு வாடகைக்கு எடுத்தேன். இப்ப பாரு, பொய்யே சொல்லாத என்ன நான் இப்படி பேசினதான் பாட்டி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போகுது. யார் சார் நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா? ஆமாம்மா, நீங்க ஹரிச்சந்திரன் பரம்பரை பத்தீங்களா? ஏன்? பட் குல்ஃபி, என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீ சூப்பர் 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 ஃபிகர். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா எவனாவது ஃபிகர்னு சொல்லுவானா? நான் சொல்வேன், என்ன இவன் கேப்பான்? ஏன் பொண்டாட்டி எனக்கு ஃபிகர் தானே. இப்ப வெளியே போறீங்களா இல்ல நானா துரத்தட்டுமா? மிஸ் பண்ணிட்டாண்டி. நீ மட்டும் சாரி கட்டி கத்துக்காம இருந்தான்னு வச்சுக்கோ, நானே உனக்கு அழகா ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். வெளியே போறீங்களா? ஏன் உள்ள வரதுக்கும்னா எங்க இன்னும் ஆளையே காணோனும் கண்ணு என்னையே தேடும். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியே போலியா வெளியே போலியா வெளியே போலியான்னு சொல்லிட்டு ஏதோ ஏலம் போட்ட மாதிரியே அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். நானும் உங்களை தேடவே இல்ல. அப்புறம் என் செல்லம், எதுக்காக இந்த மாமன் வந்துட்டேனான்னு பாக்குறதுக்கு வாசல்ல வந்து பாத்துட்டு போனீங்க? ஐயோ நானா? ஐயோ நீங்க தான். நான் எனக்கு சாரி ப்ளீட் சரி பண்ணி விடுறதுக்கு ஏஞ்சல் வராளான்னு வாசல்ல நின்னு பார்த்துட்டே நின்னேன். சரி, அதுக்கு அந்த பக்கமா இருக்கா அவங்க ரூம் பக்கமா தானே நீ பாக்கணும். எதுக்கு என் செல்லம் என் ரூம் பக்கமாவே எட்டி எட்டி பாத்துட்டு நின்னது? நான் பார்த்தத பாத்தீங்களா? நல்லா பாத்தண்டி, தெளிவா பார்த்து ரசிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன குல்ஃபி, மாமா வந்துட்டேனான்னு எட்டி எட்டி பாத்துட்டு நின்னா? வந்துட்டேன், கொடுக்க வேண்டியதா கொடுக்கலாம்ல. நான் எதுக்காக பார்த்தேன்னா, எதுக்காக பாத்தீங்க? அதான் சொல்றேன்ல, இரு யோசிச்சுட்டேன்.
என் செல்லம் ஏதோ சிறப்பா யோசிச்சிருக்கு போல. பெட்லயே படுத்திருந்த ஒருத்தர் காலையில எந்திரிச்சு போனாரே, இன்னும் காணலையே, எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு பாத்துட்டு நின்னேன். செல்லம் ஒரு விளம்பரம் தேவையில்ல, வெளியே போங்க, நான் வந்துட்டேன். இருடி. செல்லம் ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் குல்ஃபி வெக்கமா வருதா? ஒரு மணங்கிட்டே இல்ல, வெளியே போங்க. சரி, கூட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஆளை காணலைன்னா எங்க போயிட்டான்னு தேடுறது, அதே பக்கத்துல வந்துட்டோம்னா ரொம்ப சீன் போடுறது. சரி சரி, இந்த நெட்டி சுட்டியை மட்டும் கழட்டி வச்சுட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. ஏன் நல்லா தாண்டி இருக்கு. நான் செல்ஃபி எடுக்கிறதுக்காக வச்சு பார்த்தேன், நீங்க கிளம்புங்க, நான் வரேன். மதுவையும் ஸ்னோவையும் மதுவோட அம்மா அப்பாவையும் கொண்டு கோயில விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை கூட்டு போறேன். ஓகே பேபி? ஓகே ஓகே. என்ன ஸ்னோ, என்னை விட என் தங்கம் தான் அழகா இருக்கீங்க. என்ன தங்கம்? கலைஞ்சிட்டியா? சரி, நம்ம கிளம்புறதுக்கு முன்ன உனக்கு வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்புறம் அதையும் நாசம் பண்ணிடுவேன். மது, வாங்கம்மா, வாங்கப்பா. மது, உன்னை எப்படி பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது இருக்கட்டுமா, அப்பவே வந்தீங்கல்ல, எங்க போயிட்டீங்க? ரமணி பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல, அதான் பாட்டியும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு. மது, நீ சந்தோஷமா இருக்கல்ல? சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். என்ன செல்லம்? உன் அம்மா எப்போ அழகு தாண்டி செல்லம். மது, வாங்க மாமா, இப்பதான் வரீங்களா? இல்லப்பா, முன்னமே வந்துட்டோம். ஐயாவோட சம்சாரத்துக்கு முடியாம இருக்கலாம், அதான் அவங்களே போய் பார்த்துட்டு. ஓ, அப்படியா? சரி மாமா. காலையில சாப்பிட்டீங்களா? ஆமாப்பா, சாப்பிட்டோம். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் மனசு விட்டெல்லாம் பேசினது இல்ல. சொல்ற அளவுக்கு நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லதான். வசதி வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் அவ ஆசைப்பட்டதெல்லாம் படிப்பு மட்டும்தான். அத கூட எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம அவளே ஸ்காலர்ஷிப்ல படிச்சு அவளே டாக்டர் ஆயிட்டான். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம்னு இனிய நான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்லாதான் பாத்துக்கிட்டாரு, ஆனா கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா, உங்க பொண்ணு இனிமே என் பொறுப்பு. உங்க பொண்ணு மட்டும் இல்ல, உங்க பேத்தியும் என்னோட பொறுப்பு தான். சந்தோஷம்ப்பா, அவ நல்லா இருந்தா பெத்தவங்க எங்களுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது. இது வரைக்கும் ஒழுங்கா 4 வார்த்தை பேசினது கிடையாது. இந்த வீட்டுல உள்ளவங்களே அவளுக்கு ஒரு நல்லது ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பேசும்போதே மாமான்னு வாய் நிறைவா கூப்பிட்டீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அட, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு மாமா தானே? ஆமாப்பா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களுக்கு மாமா தான். சரி மாமா, நீங்க பேசிட்டு இல்லைங்க, நான் அப்புறமா வரேன். இல்லப்பா, நீங்க அவளை பாக்குறதுக்காக தானே வந்தீங்க? நாங்க பாத்துட்டோம். வீட்டுல உள்ள பெரியவங்களை எல்லாம் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. அப்படியே மதுவோட மாமனார் மாமியாரையும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி மாமா. பிரியாந்தியும் சஞ்சயங்களும் இப்பதான் ஹால்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. சரிப்பா, வரோம். சரி மாமா. மியாவ். என்ன தங்கம்? என்னம்மா கவுந்துட்டீங்க? ஏசனோ, அப்பா அழகா இருக்கனா? அப்போ அம்மா இந்த ட்ரெஸ்ல அழகா இல்லையா? ஆமா தங்கம், அப்பா அழகா இருக்கனா உன் அம்மா அழகா இருக்காங்களா? ஓய், இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ்ஸஸ் மதுமிதா மித்ரன் ஆக போறீங்க. இத பத்தி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? நான் எதுவும் நினைக்கல. அப்புறம் நான் எதுவும் நினைக்கல. என்ன பயமா இருக்கு. போச்சுடா. சரி, ஒரு தடவை ஹக் பண்ணி பயத்தை சரி பண்ணிடவா? அதெல்லாம் வேண்டாம். என்ன பயம் உனக்கு? ஏற்கனவே இதே மாதிரி பிரம்மாண்டமா தானே கல்யாணம் நடந்துச்சு. அப்பவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேன். இப்போ 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 நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட என் ஸ்னோக்கு நல்ல அப்பா தான் தேவை. எந்த இடத்துலயும் நீங்க என்ன வெறுத்தாலும் ஸ்னோ வெறுத்துடக்கூடாது. நான் வேண்டான்னு முடிவு பண்ணாலும் ஸ்னோ வேண்டான்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் ஸ்னோ உங்க பொறுப்பு தான். மது, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு நிக்கிறேன்? ஒரு தடவை உன் லைஃப் நெகட்டிவா முடிஞ்சிட்டு தான் அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா நெகட்டிவா இருக்க போறியா? இல்ல, சொல்றேன். அத்தனை பேர் மத்தியில மறுபடியும் இதே விஷயத்துல வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்குன்னு மித்ராவும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தாங்க. என்னோட உலகத்துல இப்ப நீங்க 2 பேரும் கூட இருக்கீங்க. அதே மாதிரி உங்க 2 பேரோட உலகம் நான் மட்டும் நினைச்சுக்கோ. இந்த உலகத்துல உன்னை யாரு எப்படி பார்த்தாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. என்ன ஏதாவது மண்டையில ஏறதா? சரி, தாலி கட்டுறதுக்கும் தான் எங்களை வேற கார்ல தான் வர சொல்லியிருக்காங்க. ஸ்னோ நான் என் கூட கூட்டு போகவா? இல்ல இல்ல, அவ என் கூடவே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ல ஜூஸ் எல்லாம் கலஞ்சிருக்கா. வேற ட்ரெஸ் போட்டு அன்பு கூடவே நாங்க வரோம். சரிம்மா.
ஏன்பு நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இனியாக்கு என்னமோ gift எல்லாம் கொடுத்தீங்களா? ஆமா, வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவளோட பிறந்த நாளுக்கும் கொடுத்தேன். சரி, வேற என்ன கொடுத்தீங்க? வேற என்ன கொடுத்தாங்க? செல்லு வந்து நீங்க gift கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்து. என்ன செல்லு சொன்னதா? ஆமா அன்பு, செல்லு சொல்லுச்சுதுன்னு சொன்னதுமே உங்களுக்கு பொறை ஏறுது போல. செல்லுக்கே வயசாயிட்டு அது ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருக்கு வயசாச்சு? ஏன் கிளவி, நான் என் பொண்டாட்டிக்கு gift கொடுத்தேன். புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூம்ல எட்டி பார்த்ததே தப்பு. என்ன புருஷன் பொண்டாட்டியா? அவன் இத சொல்லாம இருந்தாதான் அதிசயம். எட்டி பார்த்ததே தப்பு. எட்டி பார்த்துட்டு மத்தவங்க கிட்ட இத பத்தி சொல்லும் போது உனக்கு கொஞ்சமாவது அசிங்கமா இருக்கா செல்லு? உனக்கு எம்பட்டு கொழுப்பு இருந்துனா அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி ஏன் தலை வாடகைக்கு எடுத்து ஏன் தலைக்கு மேல சத்தியம் பண்ணுவேன்? ஒரு ஃப்ளோலா ஓ முகம் தான் என் கண்ணு முன்ன வந்து நின்னு, அதான் சத்தியம் பண்றதுக்காக எல்லாம் வாடகைக்கு ஆள் எடுப்பாங்க. இந்த வீட்ல யாராவது செல்லு மேல சத்தியம் பெல்லு மேல சத்தியம் வரட்டும். அது மட்டும் இல்ல, என் புருஷன் செத்து போகும்போது கூட எல்லாரும் சொன்னாங்க செல்லமாக்கு என்ன 50 வயசு ஆச்சு, இனி கூட ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. செல்லு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாத்துக்கோ. இல்ல மக்கா, உள்ளதான் சொல்லேன். இல்லாததை சொன்னா நமக்கு என்னதாவது நடக்க போகுதா? இனிமே இதுங்க ரெண்டுக்கு கல்யாணம் நடக்கிறது வரைக்கும் இதுங்க ரெண்டையும் ஃபாலோ பண்ணியதான் எனக்கு வேலை. என்ன செல்லு, ஃபாலோ பண்ண போறீங்களா? அதுக்கு பிறகு ஒரு நாள் என்னடானா அவனுக்கு ரூம்ல நின்னுக்கிட்டு கிஃப்ட் கொடுத்தான். இந்த இப்ப என்னடானா அவ ரூம்ல நின்னுக்கிட்டு ஏன் தலைக்கு மேல சத்தியம் பண்ணியாய். ஒண்ணு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ராத்திரி ஆயிட்டுன்னு வச்சுக்கான், என்ன செய்வான் இவன்? என்ன செய்வான்னு கேட்டேன். அதான் அன்பு, பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? டென்னி வாய் முட்டுன்னு இல்லைன்னா நீ எத்தனை நாள் பாட்டிக்கு வாய்க்க மேலே சத்தியம் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். நானாவது தலையில தான் சத்தியம் பண்ணேன். இல்ல செல்லும், உங்களுக்கு வெத்தலைன்னா நல்லா பிடிக்கும்ல, அதான் அசப்போடியா வாய்க்க மேல சும்மா ஏஞ்சல சமாதானப்படுத்துறதுக்காண்டி ஒரே ஒரு நாள் தான் சொன்னேன். உன் தங்கச்சி என்னடானா 10ஆம் கிளாஸ்ல 500க்கு 499 மார்க் கண்டிப்பா வாங்கும் செல்லும். இது உன் மண்ட மேல சத்தியன்னு சொன்னா. உன் தங்கச்சிக்கு ரிசல்ட் வந்த நேரமும் என் புருஷன் போய் சேர்ந்த நேரமும் ஒண்ணு. அதனால இங்க பாரு பேராண்டி, வாழனே ஆசைப்படியில சத்தியம் பண்ணியே கொன்னுடாதுங்க. ஏமாக்கா, இதுங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஜோடியோட சுத்திக்கிட்டு தெரியுது. போனவ போட்டு ராஜா வாட்ட இருக்க, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையாதான். நீ இம்மனு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காவ. ஏன் என் பேத்தி இனியா எனக்கு Facebook கூட ஓபன் பண்ணி தந்திருக்கான். Facebook ஓபன் பண்ணி தந்தாளாம்? செல்லு, பெல் மண்டே உடைச்சிருவேனா? ஒரு தடவை உன் Facebook பார்த்துட்டு தரேன் நீங்க தான் கேட்டீங்க. நீங்களே என் போன்ல செல்ஃபி எடுத்துட்டு மக்கா இத Facebookல போஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு பேர் லைக் கொடுத்திருக்காவன்னு பார்த்து சொல்லி நீ தானே சொல்லி சொன்ன. வாமா, எனக்கு Facebook, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. கிழவி, அது இன்ஸ்டாகிராம் இல்ல, இன்ஸ்டாகிராம். ஏதோ ஒண்ணு. இல்லை மக்கா, நான் சொல்ல வரது ஒண்ணுதான். நீ அவளுக்கு மணிக்கூருக்கு ஒருக்கா கிஃப்ட் கொடுப்பியோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கிஃப்ட் கொடுப்பியோ, என்னன்னு செஞ்சுக்க. இதெல்லாம் குடும்பமான்னு கேட்க தோணுது. சரி, நான் வாக்கப்பட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக அமைதியா இருக்கேன். அவ அப்படிதான் ஏதோ 80 வயசு கிழவிய மாதிரி பேசுவா. ஆனா மக்கா, இனிமே யாராவது என் தலைக்கு மேல சத்தியம் பண்ணியா அதுக்கு பிறகு இந்த சிலம கிழவி யாருன்னு நான் காட்டேன். கிழவின்னு ஒத்துக்கிட்டா சரிதான். சௌமாங்கல்ய பிரார்த்தனா சர்வமங்கள மாங்கல்யே சிவே பார்த்த சாதிகே அத்வஜாய வித்மஹே ஹஸ்தாய தீமஹி ஷத்வஜாய வித்மஹே தன்னோ குருः பிரச்சோதயாத். குல்ஃபி, இப்படி கொலையாத அசிங்கமா இருக்கு. பேசாம மித்திரனையும் மதுவையும் எழுப்பி விட்டுட்டு நாமளும் ஒரு தடவை உட்கார்ந்து பார்க்கலாம்ல? அன்பு, சேட்டை இருக்கணும் தான், ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாதுன்னா. ஏய், அழகா இருக்கடி. மது கழுத்துல இருந்து மாலை வாங்கி உனக்கு போட்டுட்டோன்னு வச்சுக்கோ, சான்ஸே இல்ல குல்ஃபி, நீயே கல்யாண பொண்ணு மாதிரி ஆயிருவ. எனக்கு ஒண்ணும் ஆக வேண்டாம். ஆமா பாத்தியா, உனக்கு என் பிள்ளைக்கு அம்மாவாக தானே பிடிக்கும். நானும் நீங்க வாங்க போங்க இதெல்லாம் பேசணும்னு தான் நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா இந்த லூஸ் டாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த லூஸ் டாக்லாம் எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. நீ ஏன் செல்லம் கவலைப்படுற? வர வேண்டிய நேரத்துல எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் நான் வர வைக்கலாம். நீங்க என்ன முந்தின நாளை யோசிச்சுட்டு பேசுவீங்களா, இல்ல கூடவே இருந்ததுக்கு அப்புறமும் எனக்கே தெரியாம வேற பொண்ணுங்க கூட ஏதாவது பேசி ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? எடுத்துட்டாலும் அப்புறம் செல்லம் ஒரு சீன் விடாம அப்படியே பாத்துக்கோ. அப்புறம் என்கிட்ட வந்து கோவப்படக்கூடாது. நான் எதுக்குடா கோவப்பட போறேன்? எனக்கு மந்திரம் சொல்றதுக்கெல்லாம் தெரியல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவ நீ. ஐயா, ஏன்பு? சொல்லுங்க மித்ரன், நாங்க எந்திரிச்சு உங்களுக்கு வழி விட்டு தரணும்னு ஏதாவது ஐடியா இருக்குன்னா சொல்லுங்க.
எங்களுக்கு குழப்பம் ஒண்ணும் இல்ல. இப்படியெல்லாம் உங்களுக்கு அவமானப்படணுமா? ஒன்னும் அவசரம் இல்ல. நாங்க அமைதியாவே நிக்கிறாண்டே, உங்களை தொந்தரவு பண்ணல. சரி மித்ரன், ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. சேச்சா, நீங்க கேட்டு நான் இதுக்காவது ஃபீல் பண்ண முடியுமா? என்னன்னு கேளுங்க. ஒன்னும் இல்ல, மது கழுத்துல தாலி கட்டும் போதும் கண்ணாடி போட்டிருக்கீங்க. ஆமா, எப்பவுமே போட்டிருப்பேன். இன்னைக்கு நைட்டாவது கழட்டுவீங்களா? அன்பு, என்ன கேட்டீங்க? புரியல. இல்ல டாக்டரே, எப்பவும் கண்ணாடியோட தானே நடக்கிறீங்க, இன்னைக்கு நைட்லயாவது கழட்டி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்பு, உங்களை இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. காதல் வந்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டீங்க போல. காதல் வந்தாலே அப்படிதான். என்ன வாயை மூடிட்டு நிக்க சொல்லிடு. அன்பு, நீங்க வாயை மூடிட்டு நிப்பீங்களா? இப்படியெல்லாம் மித்ரன் கிட்ட நீங்க கேக்குறது மதுக்கு வெக்கமா வருதான். இதுக்கு எல்லாமா மூஞ்ச தூக்கி வைப்பேன். தாலி கட்டுறதுக்கு முன்னமே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 நாள் இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். நான் இனியும் கிட்ட கூட இப்படி கேட்டதே இல்ல. விட்ட மாட்டீங்களா? விட்டுற மாட்டேன், பயப்படாத. இந்த ஜென்மத்துல எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். நமக்கு நம்ம ஸ்னோ. அதுக்கப்புறமும் என் ஸ்னோக்கும் இம்பார்ட்டன்ட் உண்டு தானே? அதுக்கப்புறமும் என் வாழ்க்கையில நீ எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்னோவும் முக்கியம்தான். எப்பவும் இப்படி சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும். பிள்ளைங்க சந்தோஷத்துல தானே நம்ம சந்தோஷம் இருக்கு. கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஐ லவ் யூ மது. இந்த உலகத்துல யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவும் உனக்கும் என் ஸ்னோக்கு நிழல நான் இருப்பேன். வயசாக்கி தோலெல்லாம் சுருங்கினதுக்கு அப்புறமும் உனக்கு துணையா நான் இருப்பேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி. उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम धम सति समदस सख मुख मन सुख सुमन लयित सुसुत सहित कामं विरह ललित भामं आनंद भोगं आजीव कालं पाशानुबन्धं अनुकूलं काम्याच सिद्धिं कामये. மது, வாழ்த்துக்கள். மதுக்கா, மித்ரனதா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மா. உன் கழுத்துல தாலி ஏறினதும் அவ்வளவு அழகா இருக்கடி. இனி அப்போ இன்னும் கொஞ்ச நாளையில உனக்கு நாங்க சொல்லலாம், அன்புன்னு உன் கழுத்துல தாலி கட்டினதும் நீ ரொம்ப அழகாயிட்ட அப்படின்னு. என்ன தங்கம்? நெத்திலையும் தாலிலையும் குங்குமத்தை வைங்க. माङ्गल्यं तन्तुलानेन मम जीवने हेतुना कण्ठे बध्नामि शुभगे त्वं जीव शरदां शतम्. என்றென்றும் புன்னகை, முடிவில்லா புன்னகை. இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே. ஓ என் உயிரே, ஓ என் உயிரே, ஓ என் உயிரே, ஓ என் உயிரே. சார், நல்லா பாத்தீங்களா? என்னது? நான் தான் கல்யாணம் நடக்கும்போது பக்கத்துல நின்னனே, நீங்களும் நின்றுக்கலாம்ல. நமக்கும் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருக்கோம்ல உங்களுக்கு. நாளைக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு. கல்யாண கலவரத்துல படிச்சியா? இல்லனா ஒரே கொண்டாட்டம் தானா? என் வேலையை நான் கரெக்டா பாத்துருவேன். தாலி கட்டும்போது உங்க வேலையை நீங்க கரெக்டா பாக்கணும்ல. அதான் எல்லாம் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஏதாவது புரியாட்டா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்பனாக்கும் இனியாக்கும் கல்யாணம் கூட இந்த மாதிரி தான் நடக்கும். அம்மா, உனக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை கரெக்ட் பண்ணி ஓகே சொல்ல வைக்கிறதா என் வேலையை. காலேஜ் டாப்பராவா? அதுக்கப்புறம் பதில சொல்றேன்னு சொல்லிட்டேன். நான் வேற அமைதியா இருப்பேன். நீங்க ஓகே அல்லது ஓகே இல்ல, இது ரெண்டுல ஒரு பதில தானே சொல்ல போறீங்க. எனக்கு தேவை பாசிட்டிவ் பதில். அந்த பதில் வேணானா நான் களத்துல இறங்கி தானே ஆகணும். ஆதி. வா நமிகா, சாப்பிட்டுட்டியா? ஆமா. அப்புறம் ஆதி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. டே டைம் தானே, என்ன உங்க கார்ல நான் ஸ்டே பண்ணிருக்க இடம் வரைக்கும் கொண்டு விடுவீங்களா? ஓ அப்படியா, ஒரு half அன் hour தாண்டி கொண்டுடவா? சரி ஆதி, அது வரைக்கும் எனக்கு டைம் போகல. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு நிக்கலாம். காலையில இதுல வந்த? கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது. 2 பேர் பேசிட்டு நிக்கறாங்க, அதுக்கு நடுவுல வந்து நிக்கிறது தப்புன்னு கொஞ்சம் கூட தெரியல. வித்யா, நீ எதுக்கு என்ன பார்த்த உடனே யாரையோ பாக்குற மாதிரி ஜாட பேசுற மாதிரியே பேசுற? ஜாட எல்லாம் பேசல, டைரக்டா தான் சொல்றேன். நீங்க தான் அவர் வேண்டான்னு போயிட்டீங்கல, அதுக்கு அப்புறமா என்ன ஆதி ஆதி அப்படின்னு நான் தான் பேசிட்டு நிக்கறேன்ல. வித்யா, வாயை மூடுங்கறேன்ல. உங்களுக்கு அவரை பிடிக்கல,
உங்களுக்கு வேணாம் தோணும் போது ஒட்டிப்பீங்க, வேண்டாம் தோணும் போது அவருக்கு மனசே இல்லைன்னு தூக்கி போட்டுருவீங்க, மறுபடியும் உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிப்பீங்களா? வித்யா, இப்படி வேணாம் தோணும் போது ஒட்டிக்கவும் வேண்டாம் தோணும் போது தூக்கி போடுறதுக்கு நீங்க நல்ல குடும்பத்துல உள்ள பொண்ணு தானே இல்ல வேற மாதிரி? தொலைச்சிருவேன். படிக்கிற பொண்ணு மாதிரி அடி பேசுறேன். இதுல காலேஜ் டாப்பர் ஆகி கிழிச்சிருவா. ஒரு பையன் மேல இருக்க லவ்வுக்காக இப்படி எல்லாம் பேசுவியா? இதுக்கு மேல என் மூஞ்சில முழிச்சா தொலைச்சிருவேன். என்ன குல்ஃபி, அடுத்த நமக்கு தான். ஏந்து என்ன என் செல்லம் ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாலும் நமக்கும் அந்த நாள் எப்போ வரான்னு காத்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா, அப்புறம் இருக்காதா? இத்தனை வருஷம் ஒன் சைடா லவ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு, அது நான் தான் தெரியாம உங்க காதலை என்கிட்ட சொல்லி இதுக்கப்புறம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க மித்திரனை கிண்டல் பண்ணும்போது மது வைக்கப்பட்டது, இதெல்லாம் நமக்கு கல்யாணம் நடக்கும் போதும் கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம். என் குல்ஃபி, நீ ஏன் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ அழகா சேகரிச்சு வச்சிருக்க பத்தியா? சின்ன விஷயம்னாலும் அதை அவ்வளோ அழகா ரசிக்கிறது. எனக்கு கூட என் குல்ஃபி கழுத்துலாம் எப்போ தாலி கட்டுவேன்னு ஆசையா தாண்டி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில தான் இருக்கோம். ஆமா. எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஏய், கொஞ்சம் கொஞ்சம் பேசாதடி. இல்லைங்க, எத்தனையோ தடவை என் ரூமுக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன எப்பவோ எடுத்திருக்கலாம். என் மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டமாவும் இருந்திருக்காது. உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா எப்படின்னு தெரியல. ஆனா ஒரு பொண்ணை உண்மையா காதலிச்சா வாழ்க்கை முழுக்க அவ வேணும் அப்படின்னு ஒரு ஆம்பளைக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கிடைச்சா போதும்னு தான் விரும்புவானே தவிர கல்யாணத்துக்கு முன்ன இதெல்லாம் ஆசைப்பட மாட்டான் குல்ஃபி. அப்புறம் ஏய், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசாதடி, மனுஷனுக்கு என்னமோ மாதிரி ஆகுது. மிஸ்டர் பாரதி, நம்ம இப்ப கோயில்ல உட்கார்ந்துருக்கோம். ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு வேற என்னெல்லாம் ஆசை உனக்கு இருக்கு? இசை வரணும்னு ஆசைப்படுறேன். நடக்காத ஒரு விஷயம்னா அது மட்டும்தான். வேற எல்லாமே எனக்கு நீங்க கொடுத்துருவீங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு என் பக்கத்துல மது ஒரு பக்கமும் இசை ஒரு பக்கமும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நடக்காதுன்னா இசை வர்றது மட்டும்தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. அண்ணன் கல்யாணத்துக்கு அவளுக்கு வரணும்னு தோணுனா அவ வருவா. ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்க்கலாம்ல? அண்ணன் முக்கியம் இல்ல, சாம் முக்கியம் இல்லன்னு இன்னொருத்தனு கூட போனா, இப்பவும் அண்ணன் முக்கியம் இல்லன்னு அங்கே இருக்கட்டும். நீங்க கூப்பிடுவீங்க, நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுவீங்க பாருங்க. நான் கூப்பிட்டுனா அவ வருவானா, அந்த விஷயத்தையும் நீ மறந்துடு. பார்க்கலாம். என்ன செல்லம்? போலாண்டி செல்லம், கீக்கில என்ன கார்லயே போலாம். ஓய், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.